வணக்கம் நண்பர்களே. முதலமைச்சர் விஜய் தினந்தோறும் ஒரு அதிரடி காட்டுகிறார். அவர் இன்னைக்கு பட்டு வேட்டி பட்டு சட்டையில தலைமைச் செயலகம் வந்தது தான் சொல்றோம்னு நினைக்கிறீங்களா? அதுவும் தான். அதுவே பயங்கர ட்ரெண்டிங் ஆகி போச்சுங்க. கோட்டு சூட்டு போட்ட முதலமைச்சர் அப்படிங்கிறது சும்மா ஒரு வாரம் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தோம்னா பட்டு வேட்டி பட்டு சட்டை போட்ட முதலமைச்சர் அப்படின்னு பெரிய ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. நேத்து டெல்லி போனார்ல, டெல்லியிலிருந்து வந்தார். டெல்லி போயிட்டு நேத்து டெல்லியிலிருந்து வந்தாரு. அதுல அமித்ஷாவை பார்த்தாரா இல்லையா, ஏன் பார்க்கல, இதுக்கு பின்னணி என்ன, அரசியல் என்ன, சோனியாவை ஏன் பார்க்கல, ராகுல் காந்தி ஏன் பார்க்கல, இப்படிங்கிற பேச்சு இருந்தது. அப்படியே ட்ரெண்டே மாறி போச்சு. இன்னைக்கு என்ன நடந்தது? முக்கியமாக அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் திருச்செந்தூர் கோயில்ல காட்டின அதிரடி, அது தொடர்பான பயங்கரமான சர்ச்சைக்குரிய செய்திகள். அதுக்கப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. அதற்கு டிஜிபி இப்பொழுது நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார் மகேஷ்குமார் அகர்வால். இதுக்கு சட்டம் ஒழுங்கு பத்தி உதயநிதி பேசிட்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாம திமுகல ரூம் போட்டு சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இளைஞர் மயம் படுத்துறது எப்படி திமுகவை இப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. இது எல்லாமே இன்னைக்கு நடந்த மிகப்பெரிய அதிரடி. இந்த அதிரடியை எல்லாம் எப்படி முதலமைச்சர் விஜய் செயல்படுத்துறாரு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முக்கியமாக அந்த பட்டு வேட்டி பட்டு சட்டை, உங்களுக்கு தெரியும், செய்தியெல்லாம் படிச்சிருப்பீங்க. அவருடைய மேலாளருடைய குடும்ப நிகழ்ச்சிக்கு போனாரு, அதற்காக போனாரு, நேரா தலைமைச் செயலகத்துக்கு வந்துட்டாரு. என்னன்னா நம்ம முதலமைச்சர் இப்படி வந்துட்டாரு, நிறைய பேர் வியந்து போனாங்க. இனிமேல் இப்படிதான் வருவாரோ அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அவரு காலத்துக்கு தகுந்த மாதிரி, சூழலுக்கு தகுந்த மாதிரி, அதற்கு பொருத்தமான ஆடை அணிந்து அவர் தலைமைச் செயலகத்திற்கு வருவார் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. காலையில் இருந்து மிகப்பெரிய அளவுக்கான அதிரடியாக பரவி கொண்டிருக்கிற செய்தி என்ன அப்படின்னா, அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் திருச்செந்தூர் கோயில்ல காட்டின அதிரடி. முக்கியமாக சிறப்பு வழிபாட்டுக்காக என்ன பண்றதுங்கும் போது அவர்கிட்டயே பணம் கேட்டிருக்காங்க. அங்க இருக்கின்ற அதிகாரிகள், நிர்வாகிகள், அர்ச்சகர்கள். உடனே அதற்கு எதிரான நடவடிக்கை எடுத்துட்டாரு. நிறைய பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல எந்த விதமான சர்ச்சை வெளியே கிளம்பிச்சு அப்படின்னா, மன்னிப்பு கடிதம் வாங்கிட்டு கொடுத்துட்டாரு அப்படிங்கிற ஒரு சர்ச்சை கிளம்பிச்சு. ஆனா வர்ற செய்தி என்னன்னா, அவர்களை யார் யார் இந்த செயலில் ஈடுபட்டாரோ அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவர்களுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயம் எப்படி நடக்குது, எப்படி ஒரு அமைச்சருக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் அதிகாரம் கொடுத்தாங்க? நிச்சயமாக அரசுக்கு தலைமையேற்றிருக்கின்ற முதலமைச்சர். யார் முதலமைச்சர்? திரு விஜய். அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் அமைச்சர்கள் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, செயல்படுத்துறாங்க. அப்புறம் வந்த செய்தி என்னன்னா, டெல்லி போனார், அமித்ஷாவை சந்திக்கல, அமித்ஷா சந்திக்க விரும்பல, இந்த மாதிரி செய்திகளை பல ஊடகங்கள் போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு செய்தி ஊடகம், செய்தி சேனல் போட்டதுக்கு அந்த செய்தி சேனல்ல பின்னால் தூக்கி போட்டாங்க. இது காலையில இருந்து வந்த செய்திங்க. ஆனா அதெல்லாம் இல்ல, இது திரு விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க. அந்த மாதிரி எந்த மாற்றமும் செய்யப்படலை அப்படின்னு அரசு தரப்புல சொல்லப்பட்டிருக்கு. அமைச்சர் திரு ராஜ்மோகன் அதற்கான விளக்கம் கொடுத்திருக்கிறார். இதை ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு நடவடிக்கையாவே ஊடகங்கள் திட்டமிட்டு செஞ்சுட்டு வர்றாங்க. நிச்சயமாக ஒரு அரசை விமர்சிக்க வேண்டியதுதான். இந்த அரசு பதவிக்கு வந்து, அதாவது முதலமைச்சர் திரு விஜய் தலைமையிலான அரசு பதவி ஏற்றே 10ஆம் தேதி பதவி ஏற்றாங்க. நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கிறது 29ஆம் தேதி. கிட்டத்தட்ட 19 நாள் ஆயிப்போச்சு. அவங்க பெரும்பான்மை பெற்றது ஒரு 3 நாள் கழிச்சு தான் பெரும்பான்மை எடுத்துக்கிட்டாங்க. பெரும்பான்மை கிடைத்தது அவங்களுக்கு சட்டப்பேரவையில. அப்படி ஒரு 3 நாள் கழிச்சா கூட அப்படியும் 16 12 நாள் அப்படி இருக்கும்போது அந்த அரசு இன்னும் கூட சிறப்பாக செயல்பட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனைகள், வன்கொடுமை பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கொலை கொள்ளை எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அரசு நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் எல்லாரும் நினைக்கிறாங்க. இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, தேர்தலுக்கு முன்பாக பேப்பரை வைத்துக் கொண்டு தொடர்ந்து வசனங்களை பேசிய முதலமைச்சர் திரு விஜய் இப்பொழுது சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரா, நடவடிக்கை எடுக்கணும், நீங்க எப்போ கத்துக்கிட்டு வந்து நடவடிக்கை எடுக்கிறது தாங்காதுங்க இப்படி எல்லாம் சொல்றாரு. ஒரு அரசு அமைந்து ஒரு 3 வாரங்களுக்குள் மொத்தமுமாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பது என்பது யாராக இருந்தாலும் ஒரு பக்குவமான அணுகுமுறை அல்ல. டைம் கொடுக்கணும், எல்லாருக்கும் டைம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டு கம்யூனிகேஷன் எல்லாம் நெட்வொர்க் எல்லாம் அமையறதுக்கு நிச்சயமா டைம் ஆகும். ஒரு ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லாமல் இருந்தாலும் கூட அதிகாரம் செயல்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு முதலமைச்சர் இல்லை, ஒரு அரசு இல்லை, ஒரு கட்சி சார்ந்த ஒரு அரசு இல்லை அப்படின்னாலும் அரசாங்கம் ஓடிக்கிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கும் பொழுது தவறுகள் நடக்கலாம். தவறுகளை யாரும் நியாயப்படுத்தவில்லைங்க.
அது தவறுகள் நடக்கக்கூடாது. இந்த அரசு பார்க்க வேண்டும். காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும். சரியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். எச்சரிக்கை விடுக்க வேண்டும். தண்டனை வழங்க வேண்டும். எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் அதை பயன்படுத்தி கொண்டு எதிர்கட்சிகள் விமர்சனங்களை வைக்கின்றன. ஒரு ஜனநாயகத்தில் அதுவும் ஏற்கக்கூடியதுதான். இதுல என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் இப்போ கொஞ்சம் டாப் மோட்ல இருக்காரு. ஏன்னா அந்த கட்சி என்ன செய்யுது அப்படின்னா, திமுக இளைஞர் மயப்படுத்தணும், திமுகவை இளைஞர் மயப்படுத்தணும் அப்படின்னு. அப்போல்லாம் பெருசுகள்லாம் அப்படியே ரிட்டையர்மெண்ட்டுக்கு போயிடுவாங்களோ. ஆனா இல்ல, இப்ப செஞ்சு என்னங்க பிரச்சனை, எல்லாம் 80 85 எல்லாமே எம்பிகளெல்லாம் இருக்காங்க. ஆனா இதுக்கான ஒரு தனியாக கூட்டம் போட்டு சிந்திக்கிறாங்களா. யார் யாரு? முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின், இளைஞரணி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அப்படியே எப்பவுமே கட்சியை வழிநடத்துவதற்கு ஆலோசனைகள் வழங்குகின்ற முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுடைய மருமகன் திரு சபரீசன், அப்புறம் முக்கியமான தலைவர்கள் திரு டி.ஆர். பாலு போன்றவர்கள் எல்லாமே இந்த கட்சியை எப்படி வேற மாதிரி மக்கள் கிட்ட கொண்டு போய் நிறுத்துறது அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னங்க, இந்த ஆட்சி ஒரு 5 ஆண்டுகள் போகும், அதற்கு முன்பாக ஏதாவது செஞ்சிட முடியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அது இட்ஸ் டூ லேட் அப்படின்னு இப்போ தெரியுது. ஆனா நத்திங் இஸ் டூ லேட் இன் பாலிடிக்ஸ். அரசியலை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மக்கள் தங்களுக்கு யார் சரியான பதிலை கொடுக்கிறார்களோ அவர்கள் பக்கம் நிற்பதற்கு தயாராக இருப்பார்கள். அதனால திமுக இளைஞர் மயப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, பொறுப்புகள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. கட்சியை அப்படியே ரீல்ஸ்ல போட்டு பெரிய பாப்புலாரிட்டி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. வியூஸ் அள்ளி வீசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கெல்லாம் திட்டங்கள் வகுக்கணும் அப்படின்னு ரூம் போட்டு சிந்திக்கிறாங்க. ஏன்னா அது வரும் தானே, ஒரு யூத்ஃபுல் பார்ட்டியா வெளியே கொண்டு வரல. ஏன்னா திரு விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு யூத்ஃபுல் பார்ட்டியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அதுக்காக ஓல்டு பீப்புளா இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. நிறைய ஓல்டு பீப்புள் எல்லாம் ஓட்டு போட்டு கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஓல்டு பீப்புள் எல்லாம் கட்சியில சேர்றாங்க. அண்ணா திமுக இருந்து சேர்றாங்க. எதிர்காலத்தில் திமுக இருந்து வந்து சேருவாங்க அப்படின்னு சில பத்திரிகைகள் பெரிய இடியை இறக்குறாங்க. வேற வழி இல்லைன்னு தெரியுது. இதுல அதிரடியில முக்கியமான விஷயம் என்னன்னா, அண்ணா திமுக வருபவர்களுக்கு என்ன பொறுப்பு, அது முக்கியமா பேசப்படுதுங்க. இப்போ 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்க, அவங்களை நிறுத்துவாங்களா இல்லையா? சி.வி. சண்முகம் தன்னுடைய தொகுதிக்கு போய் எல்லாருக்குமே நன்றி தெரிவிக்க போறாரு. அப்போனா அவரும் வந்துருவாரா? அவர் வந்தார் என்றால் தமிழக அரசினுடைய சிறப்பு பிரதிநிதியா டெல்லியில நியமிக்கலாம்னு செய்திகள் சொல்லுது. சி விஜயபாஸ்கர் திமுக போயிருவாரோ அப்படின்னு செய்திகள் கசிவிடப்படுதுங்க. எங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எம்எல்ஏ ஆகி இவ்வளவு கஷ்டப்பட்டு ராஜினாமா பண்ற மனநிலைக்கு வந்தார் அப்படின்னா அண்ணா திமுக இருந்துட்டு போறாரு. திமுக பக்கம் ஏங்க போனோம்? தோத்து இருக்கிற கட்சி, எதிர்கட்சியா இருக்கிற கட்சி கிட்டயா போவாரு? அவரும் கூட தாவேக்காவுக்கு போகலான்னு வருது. ஒரே நாளில் பல அதிரடிகளை செய்கின்ற தாவேக்கா, அதன் தலைவர் முதலமைச்சர் விஜய் நாளை என்ன அதிரடிகளை கொடுப்பார் என்பது நமக்கு இன்று தெரியாது, நாளை தெரியும். நன்றி, வணக்கம்.